உங்களுக்கு ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், அப்புறம் ஹேர் க்ரோத் ஆகலை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மேஜிக் ஹேர் க்ரோத் ஆயிலை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அயன் கடாய் வச்சுட்டு தேங்காய் இல்லை ஆலிவ் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எண்ணெய் ஹீட் ஆகக்கூடாது. ரொம்ப ஜஸ்ட்டு ஒரு லைட் ஹீட் இருக்கும்போதே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது நெல்லிக்காய், நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெந்தயம். வெந்தயம் வந்து எதுக்குன்னா நமக்கு டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு போட வேண்டியது வந்து கிராம்பு. கிராம்பு வந்துட்டு நமக்கு இச்சினஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை க்யூர் பண்ணிடும், இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால. தென் போட வேண்டிய ஹெர்ப்ஸ் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம். இது நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் இப்போ கிடைக்கிது, இல்லை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதுவுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு இது எதுவுமே கலர் மறக்கக்கூடாது, ஜஸ்ட்டு வந்துட்டு அதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். தென் கருவேப்பிலை. ஆப்வியஸாக நமக்கு தெரியும் ஹேர் க்ரோத்துக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ப்ளஸ் கருவேப்பிலை போடும்போது அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் அந்த ஆயிலோடது. தென் இது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட்டு கலர் மட்டும் மாறணும், எல்லாமே சிம்மில் வச்சு தான் பண்ணணும். தென் இது எண்ணெய் ரெடியாகி அந்த கலர் மாறினதும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இந்த ரோஸ்மேரி லீஃப் தான். இது வந்து நம்ம தீயை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த லீஃபை போடணும், அது உடனே தீஞ்சு போயிடும். இந்த எண்ணெய் வந்து நைட்டு ஃபுல்லாக விட்டுறணும், அது இன்ஃப்யூஸ் ஆகிடும் அந்த கோகோனட் ஆயில் கூட. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆஸ் யூஷுவல் உங்கள் ஹேரில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.